राजा रामचंद्र भगवान की जय। आंजनेय स्वामी की जय। स्वामी रामानुजाचार्य भगवान की जय। जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की जय। श्रीमते रामानुजाय नमः। श्रीशैले सदयापात्रं दीभक्त्यादिमहार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं कोलाहलदयापात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं रसिकाचार्यमाश्रये। स्वामी रामानुजाचार्य भगवान की जय। श्रीमते रामानुजाय नमः. எல்லா சாஸ்திரத்துக்கும் மூலமானது வேதம். அந்த வேதத்தில் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தமிழில், அதை வேதத்தில் சொல்லிச்ச பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது. அந்த பிரம்மம் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்றதையும் வேதமே நமக்கு காட்டி கொடுக்கறது. எதோ வாயிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. பிரம்மன்றதுக்கு லட்சணம், இந்த உலகத்தெல்லாம் எவன் ஒருவன் படைத்து தானே காத்து தானே பிரளய காலத்தில் அழித்து இதை மறுபடியும் 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 அனாதி காலமாக எவன் செஞ்சுட்டு இருக்கானோ இந்த முத்தொழில்களையும் அவனுக்கு தான் பிரம்மம்னு பேர். அப்போ ஒருவரே தான் படைக்கிறார், அவரே தான் காக்கிறார், அவரே தான் அழிக்கிறார். அந்த பிரம்மம் அப்படிங்கிறது ஒன்று தானா அல்லது பல இருக்கா அப்படின்னு கேட்கச்சு, பிரம்மன்றது ஒன்னே ஒன்று தான். ச ஏகா, அவன் ஒருவனே அப்படின்னு சொல்றது. ஏன் ரெண்டாவது கடவுள் இருந்துட்டு போட்டோமே, ஒரே கடவுள் தான் இருக்கணுமானா வேதம் சொல்றது ஏகமேவா அத்விதீயம் பிரம்ம. அத்விதீயமான இரண்டல்லாத ஒரே பிரம்மம், ஒன்பொருள் ஈரில அப்படிங்கிறது போல ரெண்டு பொருள் இல்லாத ஒரே பொருள் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்றதா இருக்கிறதுனால அந்த பிரம்மம் யார் அப்படின்னு வேதத்துல கேட்டோமானா அவனை தான் நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பரா அப்படின்னு, நாராயணன் தான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த பரபிரம்மத்துக்கு என்ன லட்சணம், என்னென்ன இருந்ததுன்னா அந்த தெய்வத்தை நம்ம பரபிரம்மம் கடவுள் பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, முதல் லட்சணம் கிரீஸ்சதே லக்ஷ்மிஸ்சபத்ஞௌ அப்படிங்கிறது வேதம். பூமி தேவியும் ஸ்ரீதேவியும் எவனுக்கு மணாளனோ அல்லது எவனுக்கு இவா ரெண்டு பேரும் பத்தினிகளோ அவன் அந்த பரம புருஷன். சகஸ்ர சீரிஷா புருஷா, அவனுக்கு இன்னொரு பேர் புருஷோத்தமன்னு பேர். வேதம் இங்கே சகஸ்ர சீரிஷா புருஷான்னு சொல்லி அந்த புருஷன் யாருன்னு கேட்கச்சு, பூமி விராட்டிக்கும் ஸ்ரீதேவி தாயாராகிய மகாலட்சுமி தாயாருக்கும் எவன் ஒருவன் மணாளனோ அதாவது கணவனோ அவன்தான் அந்த பரபிரம்மம் புருஷோத்தமன் அப்படின்னு வேதம் நிர்ணயம் பண்றது. மற்றொரு லட்சணம் அவனுக்கு என்னன்னா புண்டரீகாட்சன் அப்படிங்கிறது அடுத்த லட்சணம். தாமரை கண்ணன் அப்படின்னே பேரு. சிவபதி ஸ்ரீதேவி தாயாருக்கு கணவனா இருக்கக்கூடியவன். அதே மாதிரி எவனுக்கு துளசி பத்ம மாலாதரனா இருக்கானோ, அதாவது துளசி தாமரை போன்றவைகளான பூக்களை தனக்கு மாலையாக தரிச்சுட்டு இருக்கிறவன் எவனோ, எவன் ஒருவன் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணபூதமா இருக்கானோ, உலகத்துக்கெல்லாம் படைத்து காத்தழிக்கக்கூடிய முழு முதற் கடவுளாய் எவன் இருக்கானோ, எவன் ஒருவன் சங்கு சக்கரம் முதலிய ஆயுதங்கள் திவ்யமான ஆயுதங்களை அப்ராகிருதமான ஆயுதங்களை எவன் ஒருவன் தரிச்சுட்டு இருக்கானோ, அதாவது கையில ஏந்திட்டு இருக்கானோ, யாருக்கு மார்பில் ஜீவாத்மாக்களுடையதான மொத்த ஜீவாத்மாக்களுக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய கௌஸ்துபம் அப்படிங்கிற மணியை மார்பில் தரிச்சுட்டு இருக்கானோ, எவனுக்கு திருமரு மார்பன்னே பேரும் மார்பிலேயே மகாலட்சுமி எழுந்துள்ள பண்ணிட்டு இருக்கானோ, இப்படி இருக்கக்கூடியவன் தான் அந்த பரபிரம்மம் பரமாத்மா கடவுள் பரம்தேயம் பரம் தத்துவம் பரமபுருஷன் அப்படின்லாம் வேதம் சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு இதெல்லாம் தான் அடையாளம். அப்போ கடவுள்ன்றதுக்கு அடையாளம் அதனால தானே படைத்து காத்தழிக்கக்கூடிய அந்த கடவுளை தான் ராமராக வர்ணிக்கிறார். எடுத்தெடுப்பிலேயே கம்மரும் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடைய யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அப்படின்னு ஆரம்பத்திலே இறை வணக்கத்தில் கடவுள் வாழ்த்து ஆரம்பிக்கச்சவே உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும், உலகங்களெல்லாம் உள்ளது உள்ளபடி படைக்கிறவன் எவனோ, நிலை வெறுத்தலும் எவன் ஒருவன் இந்த உலகங்களெல்லாம் காக்கிறவனோ, நீக்கலும் நீங்களா கடைசியில இந்த ஜீவாத்மாக்களையும் ஜடவஸ்துக்களையும் தண்ணியும் மூணுமா பிரிக்கிறது எவனோ, அதாவது பழைய காலத்தில் அழிக்கிறவன் எவனோ அந்த தலைவன் ஒருவன் தான், அவன் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அவனையே சரணாகதி பண்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா.
அந்த பிரம்மம் கடவுள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பதமா இருக்கு. அந்த பதத்துக்கு அந்த பதவியில யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு வேதம்லேருந்து ஆரம்பிச்சு இதிகாச புராணங்கள் அல்லது பின்னாடி வந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அதுக்கு பின்னாடி வந்ததான தாசர்கள் எல்லாரும் நம்ம சனாதன தர்மத்தில் வந்த அத்தனை ரிஷிகள்லேருந்து வேதத்திலேருந்து எல்லாரும் சொல்லக்கூடியது யாருக்கு அந்த ஓட்டு, யாரை நீ பரபிரம்மமாக ஏத்துக்க போறாய் அப்படின்னு கேட்கச்சே அந்த பரமாத்மா பரபிரம்மம் அப்படிங்கிறதுக்கு வேதம் யாருக்கு ஓட்டு போட்டுக்கிறான்னா யாருக்கு தாமரையுடைய சம்பந்தம் இருக்கோ அவனுக்கு தான் ஓட்டு அப்படின்னு போட்டு அவனுக்கு தான் ஜெயம் ஜிதந்தே புண்டரீகாட்சா நமஸ்தே விஸ்வபாவனா. புண்டரீகாட்சன் அப்படின்னு சொன்னா தாமரை கண்ணன் அர்த்தம். ரிக்வேதத்தினுடைய கிளபாகமா இருக்கக்கூடிய இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது யாருக்கு வெற்றி? கடைசியில இத்தனை 33 கோடி தெய்வங்கள் இருக்கா, பிரம்மா சிவன் சதமகன்லேருந்து ஆரம்பிச்சு 33 கோடி தெய்வங்கள் இருக்கா, நாராயணன் ஒருத்தன் இருக்கான். இத்தனை பேர்லையும் வச்சு யாருக்கு பிரம்மம் பரபிரம்மம் அப்படிங்கிறதான ஸ்தானம் யாருக்கு யாருக்கு இந்த வேதாந்தங்கள் ஓட்டு போடுறதுன்னா இங்க சொல்றது ஜிதந்தே உனக்கு தான் வெற்றின்னு. யாருக்குடானா புண்டரீகாட்சா தாமரை கண்ணனாகிய உனக்கு தான் வெற்றி அப்படின்னு சிவன் நாராயணனை குறிச்சு சொல்றது இங்க வேதம். ஏன் அப்படின்னா இதே வேதத்திலே சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே அப்படின்னு சாமவேத கீத ஸ்வரூபனா இருக்கான் எம்பெருமான் சாமகான பிரியன். மேலும் வேதத்திலேயே வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு வேற பகவானே கீதையில சொல்றதுனால வேதங்களுக்குள்ளால சாமவேதமாக நானே இருக்கேன்னு சொல்லிச்சு. இந்த சாமவேதத்தினுடையதான சிரோபாகமா இருக்கக்கூடிய உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத். அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல சூரிய மண்டல மத்தியவர்த்தி ஆகிய நாராயணனுடையதான திருக்கண்களை அவனுடைய கண்களை வர்ணிக்கிச்சு தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி அப்படின்னு வேதமே சொல்றதுனால அந்த நாராயணனுடைய கண்கள்லாம் புண்டரீகமேவ மக்ஷினி சூரியனால் வளர்த்தப்பட்ட தாமரை இதழ் போல அழகான கண்கள் உடையவன் அப்படின்னு சொல்லச்சே தாமரை கண்ணன் அப்படின்னு அதனாலதான் எல்லாரும் சகஜமா சொல்றோம். வேதம் தான் அப்படி சொல்லிட்டு போறது அப்படிங்கிறது இல்லாத அது இதிகாசமா இருக்கக்கூடியதான ராமாயணத்துல எடுத்தாலும் ஆஞ்சநேயர் ஹனுமார் முதல்ல ராமரை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்றார். அந்த ஸ்தோத்திரத்திலேயே ஹனுமார் சொல்றார் பத்மபத்ரேக்ஷணம் வீரோஹு அப்படின்னு தாமரை கண்ணர்களா நீங்க 2 பேர் இருக்கே ராமனும் லக்ஷ்மணனுமாக 2 பேரையும் பார்த்து சொல்றார். தாமரை கண்ணர்களா இருக்கே வேதத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்ட அந்த தாமரை கண்ணர்கள் தான் நீங்க 2 பேருமோ அப்படின்னு கேட்கச்சவே அவருக்கு அடையாளமா தாமரையோட சம்பந்தப்படுத்தி தான் பேசுறார். அதே மாதிரி ஜனக மகாராஜன் முதல்ல விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு வந்த ராமலட்சுமணாவை பார்த்து அந்த விஸ்வாமித்திரரை பார்த்து கேள்வி கேட்கிறார். இந்த குழந்தைகள் 2 பேரும் யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு இவம் குமாரவ் பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமஹு அப்படின்னு ஆரம்பிச்சு புண்டரீக விசாலாட்சௌ அப்படிங்கிறார். தாமரை கண்ணர்களாக இருக்காளே தாமரையோட சம்பந்தம் உடையவாளா இருக்காளே வேதத்துல சொல்லப்பட்ட அந்த தாமரை கண்ணர்கள் இவாதானோ அப்படின்னு கேட்கிறார். இதே மாதிரி வாலியினுடைய மனைவி தாரான்னு பேர் மகாபதிவிரத்தை அவள் ஸ்ரீராமர பரமாத்மானே தெரிஞ்சுட்டு இருக்கா. வாலி வதம் ஆனதுக்கு அப்புறமா தாரா முதல்ல ராமரை நேர பார்த்தவனே க்ஷிதிக்ஷமாவான் சஜதோபமாட்சா அப்படின்னு செந்தாமரை கண்ணர்களா இருக்காரே இவர் தான் ராமரா அப்படின்னு கேட்கிறா. அவ தாரா உள்பட சொல்றது என்னடான்னா செந்தாமரை கண்ணன் அப்படின்னே சொல்றா இல்லையா. அப்படி பிரசித்தம் ராமாயணத்துல எடுத்தாலும் எங்க எடுத்தாலும் தாமரையோட சம்பந்தப்படுத்தி தாமரை கண்ணன் அவன் தான் பரபிரம்மம் பரமாத்மா அப்படின்னு அவன் தான் சனாதன மூர்த்தி அப்படின்னும் பரமாத்மா சனாதனஹான்னு மந்தோதரி கூட ஸ்தோத்திரம் பண்றான். அவன் தான் சனாதன மூர்த்தி சனாதனம்னு பேரே அவனுக்கு தான் உரியது அப்படின்னே சொல்றா. இதே மாதிரி திரௌபதி மகாபாரதத்தை எடுத்தாலும் நடு சபையில துச்சாசனன் அவள் பகிஷ்டையா இருக்குச்சு அவளுடைய புடவையை பிடிச்சி உருவரா. அந்த சமயத்துல சரணாகதி பண்றா கண்ணபிரான. அப்ப சொல்லச்சவே சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம். கோவிந்தா புண்டரீகாட்சா ஏ தாமரை கண்ணா அப்படின்னு சரணாகதி பண்றேன். ஏ துவாரகாதீசா அப்படின்லாம் சொல்லி சரணாகதி பண்ணச்சே தாமரை கண்ணா அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணா.
பாகவத புராணம் அப்படின்னு புராணங்கள்ல பிரதானமான புராணமே பாகவத புராணம். அதுலேயும் முக்கியம் தசமஸ்கந்தமாகிய 10வது பாகம். அதுல கண்ணபிரான் ஜனிக்கிறான், அவதாரம் பண்றான், தோன்றான். அப்படிங்கச்சவே தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அற்புத பாலகனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தோன்றினான் மதுராவில ஒரு ஜெயில வசுதேவருக்கும் தேவகிக்கும் எதிர்க்க. 8வது குழந்தையாக ஆவிர்பாவம் தோன்றினான்னு சொல்லச்சவே பாலகனாக தோன்றச்சவே அம்புஜேக்ஷணம் அப்படிங்கிறதுனாலே தாமரை கண்ணன் அப்படின்னு அங்க சொல்றார் சுகபிரம்மம். இப்படி எடுத்தா வேதத்திலையோ வேதாந்தங்கள்லையோ இதிகாசங்கள்லையோ புராணங்கள்லையோ எங்கெடுத்தாலும் அவனை கண்ணபிரான அல்லது ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கச்சேவே என்ன சொல்லிண்டு அப்படின்னா சொல்லச்சேவே தாமரையோட சம்பந்தப்படுத்தி தான் பேச. ஆழ்வார்கள் பாடச்சவும் 4000 திவ்ய பிரபந்தமாகிய தமிழ் வேதம் இது. இந்த தமிழ் வேதம் திரவிடோபனிஷத்துல அதுல சொல்லச்சவும் தொடரெடுப்படி ஆழ்வார் கமலச்சங்கண் அப்படின்னு கமலம் போன்ற கண்ணுடையவன் அப்படின்னும், தாமரை கண்ணினோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் அப்படின்னு நம்மாழ்வார் திருக்குறுங்குடி பெருமாளை தாமரை கண்ணன் அப்படின்னும், தாமரை கையாவோ பத்ம பாதாவோ அப்படின்னு கையும் தாமரை, பாதமும் தாமரை, வாயும் தாமரை, கண்ணும் தாமரை, முகமும் தாமரை. ஆக பூர்ணமா தாமரையோட சம்பந்தம் உடையவன் ஸ்ரீமன் நாராயணனா இருக்கிறதால இந்த ராமரை வர்ணிக்கச்சே சீதா பிராட்டி மேலேந்து உபரியிலேந்து பார்க்கறதாக திருமங்கை ஆழ்வார் பாடுறார். மை வண்ணனருங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழையிருபாடிலங்கியாட எய் வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. சுவாமி திருமங்கை ஆழ்வார் திரு நெடுந்தாண்டகத்துல 21வது பாசுரத்துல இந்த பாடல்ல சொல்லிட்டு வரார். அந்த ராமர் எதிர்க்க வந்து நிற்கிறார் மிதிலா தேசத்துல. சீதா பிராட்டி எதிர்க்க, சீதா பிராட்டி மேல உபரிகையில இருக்கா, பால்கனியில நின்று வீதியை பார்த்துட்டு இருக்கா. அப்ப ராமர் போயிட்டு இருக்கச்சு அந்த ராமருடையதான கேசத்திலேருந்து ஆரம்பிச்சு அவருடைய திருமேனி சௌந்தரியத்தை பார்த்து அழகை பார்த்து வர்ணிக்கிற பாடல். எப்படி இருக்கிறா, தலையோ கரு 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 கருன்னு கேசங்கள் உடையவனாகிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அவருடையதான கை வண்ணம் தாமரை, அவருடைய கையெல்லாம் பார்த்தா உள்ளங்கையெல்லாம் பார்த்தா தாமரை, வாய் கமலம் போகும், அவருடைய முகத்தை பார்த்தாலும் தாமரையா இருக்கு. கண்ணினையும் அரவிந்தம், அரவிந்தம்னாலும் தாமரை தான் அர்த்தம். கண்ணினை அந்த 2 கண்களும் பார்த்தாலும் தாமரை கண்ணா இருக்கு. அடியும் மகுதே, திருவடியை பார்த்தா திருவடி எப்படி இருக்கிறானா அதே மாதிரி தாமரையாவே இருக்கு. அல்ல உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் அப்படின்னு ஆண்டாலும் பொற்றாமரை அப்படின்னு தாமரையோட சம்பந்தப்படுத்தின திருவடியை தான் வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால எங்க எடுத்தாலும் தாமரை தாமரை தாமரையோட சம்பந்தப்படுத்தியே பேசிட்டு போறா ஆழ்வார்கள்லாம். நம்ம இப்ப அவகாசத்துக்காக கொஞ்சம் அங்கங்கேருந்து எடுத்து உதாரணத்துக்கு கொடுக்குறோமே தவிர இந்த தாமரையோட சம்பந்தப்படுத்தி தான் பரபிரம்மம் யார் அப்படின்னு கேட்கச்சே ஆழ்வார்களுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள்ல பிரதானமானவர் சுவாமி ராமானுஜருக்கும் மூத்தவரான ஆச்சாரியர் ஆள வந்தார். அவர் ஸ்தோத்திர ரத்னத்துல சொல்லச்சவே யார் பரபிரம்மம்னா கப் புண்டரீக நயனா புருஷோத்தமக்கா அப்படிங்கிறதுனால புண்டரீக நயனன் தாமரை கண்ணன் யாரோ புருஷோத்தமன் எவனுக்கு பேரோ அவன்தான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு அவரும் சொல்றார். இத மாதிரி எவன் ஒருவன் தாமரையோட சம்பந்தம் உடையவனோ, யாருடைய மனைவியும் தாமரையோட சம்பந்தம் உடையவளோ, தாமரையாள் பத்மாசினி பத்மாவதி அப்படின்லாம் பேரோ, அப்பேற்பட்டதான அந்த ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மியோட சேர்ந்த அந்த நாராயணனுக்குத்தான் பரபிரம்மத்வாம், அதுதான் பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு சுவாமி ராமானுஜரும் ஸ்ரீபாஷ்யத்தை வேதாந்த சூத்திர பாஷ்யத்தை ஆரம்பிக்கச்சேவே சொல்றார். பிராட்டிக்கு மகாலட்சுமிக்கு சொல்லச்சேவே தாம் பத்மினி மீம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு ஸ்ரீசூக்தம் சொல்லச்சவே பத்மினி அப்படின்னே சொல்றதுனால தாமரையாள் அப்படின்னே சொல்றது. பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாட்சி விஸ்வப்பிரியே விஷ்ணு மனோனுகூலே தொத்பாத பத்மம் மை சந்நிதத்வாம் அப்படின்னு அதே ஸ்ரீசூக்தம் வேத மந்திரத்திலே ஸ்ரீசூக்தம் சொல்றது. பத்ம பிரியே தாமரையை கண்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே.
பத்மத்திலேயே, அதாவது தாமரையிலேயே வாசம் பண்ணக்கூடியவள். அதுவும் 2 கையில் ஏந்தின கைகள்லையும் தாமரையே வச்சிருக்கக்கூடியவள். தாமரை எங்க இருக்கோ அந்த இடத்துல நீ இருப்பாய், நீ இருக்கிற இடத்துல தாமரை இருக்கும். அப்படிங்கிறதுனால பத்மாலயே, அத்தனை தாமரைக்கெல்லாம் ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடியவள். பத்மதலாய தாட்சி, தாமரை போன்ற அழகான கண்கள் உடையவள். பகவான் எப்படி தாமரை கண்ணனோ அது மாதிரி பத்மதலாய தாட்சின்னு அந்த பத்மத்துடையதான இதழ் போன்ற அழகான கண்கள் உடையவள். தொத் பாத பத்மம், உம்முடைய திருவடி தாமரையில நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னும் சேவிக்கிறேன் அப்படின்னும் சொல்லிட்டு போறது. அப்பேற்பட்டதான ஸ்ரீதேவி தாயாராகிய மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீமன் நாராயணனாகிய மகாவிஷ்ணுவுக்கும் தாமரையோட சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த தாமரை கண்ணனுக்கே பரபிரம்மன்றதுக்கு ஓட்டு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படிங்கிறதுக்கு ஓட்டு. அதுதான் அவனை ராஜா, ராஜாதிராஜன், தேவாதிராஜன், பரதராஜன், ரங்கராஜன், அதே மாதிரி எடுத்தா வெங்கடராஜன் அப்படின்னும் சுந்தரராஜன் அப்படின்லாம் அவனுக்கு ராஜா ராஜா ராஜான்னே பேர் வருது இல்லையா? ஏன்னா எல்லா உலகங்களுக்கும் அதுக்கு மேல வைகுண்டத்துக்கும் ஒரே சக்கரவர்த்தியான ராஜா அப்படிங்கிறத யார் ஓட்டு போட்டா? ஓட்டு போட்டு அந்த ராஜான்ற பட்டத்துல உட்கார வச்சானா வேதம், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், பின்னாடி வந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், சங்க இலக்கியங்கள், நிறைய பரிபாடல் போன்ற இடத்துலலாம் தாமரையோட சம்பந்தப்படுத்தி தான் புலவர்கள் எல்லாமும் பேசியிருக்கா. பின்னாடி வந்ததான ஆச்சாரியர்கள் ராமானுஜர் போன்றவாளோ, சங்கரர் போன்றவாளோ எல்லாருமே பானச்சேவை அவ தாமரையோட சம்பந்தப்படுத்தி தான் பேசுறா அப்படிங்கிறதா நமக்கு ஒரு ஆச்சரியம். எல்லாரும் அதுதான் ஆசையா பாடிட்டு போறா அப்படிங்கிறச்சு. அதே மாதிரிதான் ஆதிசங்கரர் சொல்லச்சே கூட ஷட்பதி ஸ்தோத்திரம்னு பண்ணியிருக்கார். அதுல ஸ்ரீபதி பதாரவிந்தே பவபய கேதச்சிதே வந்தே அப்படின்னு ஆரம்பிக்கச்சேவே சொல்றார். ஸ்ரீபதியினுடைய பாதாரவிந்தம் அப்படின்னு சொல்றதுனாலே திருவடி தாமரைகள்ல இந்த சம்சார சாகரத்துல ஏற்படக்கூடிய பயத்தை போக்குறதுக்காக நான் வந்தனம் பண்றேன், சேவிக்கிறேன் அல்லது சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்லச்சோ ஸ்ரீபதி, சேப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதாரவிந்தம், அரவிந்தம்னா தாமரை, திருவடி தாமரைகள்ல வந்தே அப்படின்னு சொல்றதுனால எல்லா ஆச்சாரியர்களும், மத்வாச்சாரியரோ மற்ற ஆச்சாரியர்களோ அதுக்கப்புறமா வந்த தாசர்களோ எல்லாருமே இந்த தாமரையோட சம்பந்தப்படுத்தி பேசுறதுனால வேதாந்தங்கள், இதிகாச புராணங்கள், சங்க இலக்கியங்கள், பின்னாடி வந்ததான அத்தனை தாசர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஏகமுகமா தாமரையோட சம்பந்தம் உடையவனுக்குத்தான் பரபிரம்மன்ற ஸ்தானத்துக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப நம்மளுடைய பாரத தேசம் அப்படின்னு எடுத்துட்டோமானா இது உலகத்துக்கே ஒரு கோவில். எப்படி நம்ம வீட்டில் ஒரு கோவிலாக நம்ம பூஜை அறைன்னு வச்சிருக்கோமோ, அது மாதிரி ஊருக்கு ஒரு கோவிலோ, ஒரு பெரிய பிரதேசம்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு திவ்ய தேசங்களோ, அதை மாதிரி இருக்க மாதிரி உலகத்துக்கு பூரத்துக்கும் ஒரே கோவில்னு சொன்னா நம்மளுடைய பாரத தேசமான நம்மளுடையதான சனாதன தர்மம் இயங்கக்கூடிய, சனாதன தர்மம் நடக்கக்கூடிய, சனாதன தர்மத்துக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாகவும் சனாதன தர்மத்துக்கெல்லாம் வளர்ப்பு ஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய பாரத தேசம்தான். இந்த பாரத தேசத்தை ஆரம்ப காலத்திலேருந்து மனுவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய சனாதன தர்மத்தை சேர்ந்ததான ராஜாக்களே அரசாட்சி பண்ணா. இன்னும் கேட்டா உலகத்துக்கெல்லாம் சார்வபௌமர்களாக சக்கரவர்த்திகளாக இருந்தவா நம்ம அயோத்தியில அரசாட்சி பண்ணதான மாமன்னர்களான மனுவிலேருந்து ஆரம்பிச்சு இக்ஷ்வாகு போன்றவா எல்லாரும் இப்படிதான் இருந்திருக்கா. லவகுஷர்கள் போன்றவா எல்லாருமே பிற்காலத்துல வந்ததான மகாத்மாக்களான ராஜாக்கள் எல்லாம் தர்மாத்மாக்களான ராஜாக்கள், அசோகர் போன்றவாளோ, விக்ரமாதித்தன் போன்றவாளோ எல்லாம் எப்பேற்பட்ட மகான்கள், ஹர்ஷர் போன்றவாள்லாம் எல்லாரும் இருந்து அரசாட்சி பண்ணா. சத்ரபதி சிவாஜி மகாராஜா இருந்து அரசாட்சி பண்ணார். இங்க ராஜா தேசிங்க இருந்து அரசாட்சி பண்ணார். எல்லாம் சனாதன தர்மத்தின்படி எல்லோரையும் வாழ வச்சா. எப்படி ஸ்ரீமன் நாராயணனுக்கு லட்சணமே படைக்கிறதையும் பிரம்மாண்ட கொடுத்துட்டு அந்த தொழிலை அழிக்கிற தொழில சிவன்கிட்ட கொடுத்துட்டு தனக்கே சுவாவமா இருக்கிற காக்கிறது அப்படிங்கிறத தானே தொழிலாக வச்சுட்டு உலகத்தெல்லாம் காக்கிறாரோ, தாமரையோட சம்பந்தம் உடையதான அந்த பரமாத்மா காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற மாதிரி காக்கிறதே அவருக்கு சுவாவமா இருக்குச்சு. அவன் நம்மளுடைய மனுவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா தர்மாத்மாக்கள் அந்த ராஜாக்கள்லாம் நம்மளுடைய சனாதன தர்மத்தையும் மக்களையும் சௌக்கியமா வாழ வச்சு காப்பாத்தினா
அப்படிங்கிறதா இதிகாச புராணங்கள்லேருந்து இப்போ நம்ம பாரத தேசத்தினுடைய வரலாறு வரைக்கும் எடுத்து பார்த்தா அப்படிதான் இருந்திருக்கு. ஆனால் கடந்த 1000 வருஷங்களாக முகலாய பேரரசு, அதுக்கப்புறமா வந்ததான டச்சுக்காரர்கள், அப்புறமா வந்த பிரிட்டிஷ்காரர்கள், அப்புறமா நமக்கு சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமாவும் கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷ காலங்கள் ஆக கடந்த 1000 வருஷங்களாக பல மதத்தவர்கள் அல்லது பல தர்மத்தை சேர்ந்தவர்கள் பலவிதமான ஒரு கால் இருந்தவர்கள்லாம் அரசாட்சி பண்ணினார். சனாதன தர்மத்துடையதான இந்த பாரத தேசத்தை அவாவா அரசாட்சி பண்ணி இங்க இருக்கிற கோவில்கள் எல்லாம் பல கோவில்களை இடிச்சு இங்க இருக்கக்கூடிய பல பேர் சனாதனிகளா இருந்ததான தர்மத்தில் ஈடுபட்டு இருந்ததான பெரியோர்கள் எல்லாம் வதம் பண்றதோ, அவளை பலாத்காரம் பண்ணி தங்களுடைய மதத்தை சேர்க்கிறதோ, இப்படியெல்லாம் என்னென்னமோ கடந்த 1000 வருஷங்களாக பண்ணிட்டு பாரத தேசத்தை சின்ன பின்னப்படுத்தி எல்லா கோவில்களும் மணிமணியா ராஜாக்கள் கட்டி வச்ச கோவில், அந்த கோவில் போல ஒரு கோவிலை கட்டுறதுக்கு கூட துப்பு இல்லை இன்னைக்கு உட்பட யாருக்கும். ஆனா அழிக்கிறது ரொம்ப சுலபமா அழிச்சுட்டா, பீரிங்க வச்சு சுட்டோ, எப்படி எப்படியெல்லாம் பலவேறு கோவில்களை இடிச்சிருக்கா. வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலையும் எடுத்து பார்த்தோம்னா அந்த 1000 வருஷத்துல ராமானுஜர் காலத்திலேயே திருநாராயணபுரம் மேல்கோட்டையில மைசூர் கிட்ட இருக்கக்கூடியதான அந்த திருநாராயண பெருமாளுடைய கோவில கொஞ்சம் இடிச்சுட்டு அதுல இருக்கக்கூடியதான செல்லப்பிள்ளையான ராமப்பிரியன்றதான உற்சவமூர்த்தியை களவாடிட்டு போயிட்டான். முஸ்லிம் ராஜாவா இருந்த அப்ப இருந்தவன் பாதுஷாஹ் அப்படிங்கிறவன் டெல்லியில அரசாட்சி பண்ணி கைப்பற்றி அரசாட்சி பண்ணினான். அந்த டெல்லியை கூட கண்ணபிரான் தான் தலைநகரமாக பாரதத்துக்கு ஏற்படுத்தினா. அன்னைக்கு அதுக்கு பேர் இந்திரபிரஸ்தம்னு பேரு. அதுல தான் தர்மபுத்திரரை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அதையே டெல்லி அப்படிங்கிற ராஜா கைப்பற்றி அதுக்கு பேரே டெல்லின்னு மாத்தி இன்னைய வைக்கலாம் 1000 வருஷமா டெல்லிங்கிறோம். அதுக்கு முன்னாடியே அந்த இந்திரபிரஸ்தத்தை கைப்பற்றி விட்டு அங்க அரசாட்சி பண்ணிட்டு இருந்ததான முகலாய பேரரசுல ஒருத்தன் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே செல்லப்பிள்ளையான ராமப்பிரியனை அபகரிச்சுட்டு போயிட்டான். அந்த ராமப்பிரியனை மீட்டு வரதுக்கு சுவாமி ராமானுஜர் கிட்டத்தட்ட 900 வருஷங்களுக்கு முன்னாடியே எங்கேயோ மைசூர்ல இருந்து நடந்து அந்த இந்திரபிரஸ்தமான டெல்லி வரைக்கும் போய் மீட்டுன்னு வந்தார்னு இருக்கு. அந்த காலத்திலேயே முஸ்லீம்கள் அரசாட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு நம்மளுடைய வரலாறு சொல்றது, குரு பரம்பரையை சொல்றது. அதுக்கு அப்புறத்துலேருந்து வரிசையா முகலாய பேரரசுகள் தான் இந்த பாபர், அக்பர், அவுரங்கசீப், ஹுமாயூன் போன்றவாள்லாம் அரசாட்சி பண்ணி அதுக்கப்புறமா டச்சுக்காரர்கள்லாம் வந்தா அவள்லாம் வந்து அரசாட்சி பண்ணா. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து அவ ஒரு 200-250 வருஷமா அரசாட்சி பண்ணா. ஆக முஸ்லிம்களுடைய அரசாட்சியும் கிறிஸ்துவர்களுடைய அரசாட்சியுமாக இத்தனை வருஷமா இருந்தது. கடைசியில 75 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு 1947 சுதந்திரம் எப்படியோ வாங்கி கொடுத்தா. அந்த சுதந்திரம் வாங்கி கொடுக்கச்சே கூட நம்மளுடையதான வீரர்களா இருந்தவா, அதாவது அறப்போர் நடத்தின வீரர்களாகிய யாரெல்லாம் விடுதலை போராட்ட வீராளிகள் இருந்தாலோ அவெல்லாம் கூட ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் அப்படின்னு ராமநாமத்தை சொல்லிட்டே தான் இது அறப்போராட்டம். ரத்தமின்றி கத்தியின்றி யுத்தம் ஒன்று வருகுது இப்படிலாம் பாடிட்டு ரத்தம் சிந்தாத ஆயுதங்களை கையில் எடுக்காத அவள்லாம் என்னன்னா விரதங்கள்லயே அனுஷ்டிச்சுட்டு விரதம் சத்திய விரதத்திலேயே இருந்துட்டு அப்படியே அஹிம்சா பரமோ தர்மமான அஹிம்சையில இருந்து நமக்கு நம்மளுடையதான அரசாட்சியை விட்டுட்டு அவ கிளம்பும்படிக்கு பண்ணி பிரிட்டிஷ்காரால நமக்கு சுதந்திர பாரத தேசம் அப்படின்னு ஆக்கி கொடுத்தும் கூட ஆரம்பத்திலே முதல்ல பிரைம் மினிஸ்டரா வந்ததான நேருலேருந்து ஆரம்பிச்சு அப்புறமா பின்னாடி வந்ததான அவ பரம்பரை தானே ஆள்றது. அவ பொண்ணு இந்திரான்னு அவருடையதான புள்ள ராஜீவ் அல்லது சஞ்சய் போன்றவாளோ அல்லது அந்த ராஜீவுக்கு பின்னாடி வந்ததாகிய இப்ப இருக்கக்கூடியதான ராகுல் போன்றவாளோ அல்லது அவனுடைய மனைவியான சோனியா போன்றவாளோ இவாளெல்லாம் முஸ்லிம் கிறிஸ்துவர்கள். சோனியா வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து சோனியாவுக்கும் அந்த ராஜீவுக்கும் பிறந்ததான ஒரு பொண்ணு ஒரு பையன், அவள்லாம் யாருடானா அவள்லாம் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவதான் சோனியா, இட்டாலியிலேருந்து வந்தவள். ஆனால் இப்போ இருக்கிறவாள்லாம் அவள் பரம்பரையில் வந்தவாள்லாம் கிறிஸ்துவர்களாக இருக்கா. முன்னாடி நேருவோ இந்திரான்னு பேரை வச்சுவிட்டாலே தவிர மகாலட்சுமி பேரை தூக்கி வச்சுவிட்டாலே தவிர அதெல்லாம் ஓட்டுக்காக வச்சது, இந்துக்களை தேர்ந்து ஓட்டு வாங்குறதுக்காக பேர் வச்சாலே தவிர அவள்லாம் முஸ்லீம்கள் அப்படிங்கிறது பிரத்யட்சமாக தெரியும், சரித்திரம் தெரிஞ்சவாள். ஆக இவளுடைய அரசாட்சியிலேயே இருந்து கடைசியில் கடந்த 10 வருஷமாக தான் நமக்கு சனாதன தர்மிகள் அரசாட்சி பண்ணும்படிக்கு அமைஞ்சது.
அவளுடைய சின்னம் தாமரை சின்னம். எதுக்கு ஆரம்பத்திலேருந்து தாமரையோட சம்பந்தப்படுத்திட்டு வந்தேன் அப்படின்னா, தாமரை சின்னத்துல தான் வேதமே ஓட்டு போடுறது. பரபிரம்மமாகிய ஸ்ரீமன் நாராயணன் தான், அந்த தாமரை சம்பந்தம் உடையவன் தான் பரபிரம்மம் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஓட்டுன்னா என்னன்னா அதுதான் அப்படின்னு எடுத்து காட்டுறதோ, அதை மாதிரி இங்க அவருக்கு வெற்றியை உண்டாக்கித்தோ, அதை மாதிரி இப்போ நமக்கோ 10 வருஷ காலமாக ஏற்பட்டதான இந்த தாமரை சின்னமாகிய அது ஒரு சக்கரம் பொறிச்ச கொடியில, நம்மளுடைய பாரத தேச கொடியிலே சக்கரத்தாழ்வார் தான் நடுவில் இருக்கார். ஞானம், பக்தி, வைராக்கியம் அப்படி இன்னும் சக்கரத்தாழ்வாருடைய உதவினாலும் நம்ம அந்த மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறத தான் பச்சை, வெள்ளை, சிவப்பு அப்படிங்கிற 3 வர்ண கொடியே காட்டுறது. பச்சைங்கிறது பக்தி, வெள்ளைங்கிறது ஞானம், காவி அப்படிங்கிறது வைராக்கியம். இந்த 3 சக்கரத்தாழ்வாரை யார் பிடிச்சுட்டாலோ விஷ்ணு சக்கரத்தை, அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடும். இந்த ஞான பக்தி வைராக்கியமும் இங்கேயே சுலபமா வந்துடும் காட்டப்படுறது நம்மளுடைய கொடியே. அது அதோட இல்லாத அப்ப தாமரையோட சம்பந்தம் ஸ்ரீமன் நாராயணனோட சம்பந்தமா இருக்கிறதுனால, லட்சுமி நாராயணனோட சம்பந்தமா இருக்கிறதுனால அந்த சின்னமும் உடையவர்கள் வந்துதான் இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல தலையெடுத்துட்டு வரும். பாரத தேசம்னா உலக நாடுகள் எல்லாம் இவ கொண்டாடுறா, வெச்சிக்கிறா அப்படின்னு இருக்கு இல்லையா. முக்கியமா நம்மளுடைய சனாதன தர்மத்துல அந்த ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா அப்படின்னு சொல்லும்படியான சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே விஷ்ணுவே பூமியில ராமர் அவதாரம் பண்ணார் அயோத்தியில இருக்கச்சே. நம்மளுடைய ராமர் அவதாரம் பண்ண ஜென்ம பூமிய பாபர் காலத்துல அந்த கோவிலையே இடிச்சு அதுக்கு பதிலாக அவன் மசூதி கட்டுமானாம். அதுக்கப்புறமா 500 வருஷங்களா எத்தனையோ ராஜாக்களோ மந்திரிகளோ வீரர்களோ நம்மளுடைய ராமருடைய ஜென்ம பூமியை மீட்கிறதுக்குன்னு எவ்வளவோ பிராண தியாகம் பண்ணா, எவ்வளவோ அவ ஹிம்சிச்சா இருந்தும் கூட அவ ஹிம்சைகளை பொருட்படுத்தாத எப்படியோ ராம ஜென்ம பூமியில ராமருக்கே கோவில் அமைச்சு வழிபடணும் அப்படிலாம் இத்தனை வருஷமா எவ்வளவோ முயற்சிகளை பண்ணியும் கூட. ஆனா இன்னைக்கு இந்த 10 வருஷத்துக்குள்ளால, அதுவும் இந்த வருஷம் தானே 2024 தானே நமக்கு இந்த ராமருடைய ஜென்மபூமியில ராமர் பாலராமர், ராமல் அல்லா குழந்தை ராமருக்கு அழகா பிரதிஷ்டை பண்ணி கோவில் அமைஞ்சு கும்பாபிஷேகம் ஆச்சு ஜனவரி 22 அன்னைக்கு. அப்பேற்பட்டதான அந்த ராமருக்கு ஜென்ம பூமியை அங்க அமைக்கணும் வச்சே. இத்தனை வருஷமா எத்தனையோ பெரியவாள்லாம் யுத்தம் பண்ணி எல்லாம் கூட பார்த்து அல்லது உயிரெல்லாம் விட்டு இத்தனை பேர் பண்ணானே, ஒரு ரத்தம் சிந்தல, ஒரு காயம் இல்லை, ஒரு சஞ்சலம் இல்லை, ஒரு கலகலப்பு இல்லை, சலசலப்பு இல்லை, ஒரு வாய்ச்சண்டை கூட இல்லாத, எந்த விதமான சிரமமும் இல்லாத, உலக நாடுகள்லேருந்து கஷ்டங்களும் வராதபடிக்கு ரொம்ப சகஜமா இந்த கோவில் கும்பாபிஷேகங்கள்லாம் ஆயிடுச்சு. ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் எடுத்து உலக நாடுகள்ல எல்லா தலைவர்களும் அதை கொண்டாடினா வெச்சினா. அது மட்டும் இல்லை, எந்த முஸ்லீம்களை நம்ம விரோதிகளாக்கும் நினைச்சோமோ, முன்னாடி இருந்ததான சில பேருடைய தீவிரவாதிகளை போல இருந்தாலே தவிர இப்ப இருக்கிற முஸ்லீம்கள்லயே பல பேர், பெண்களோ ஆண்களோ எல்லாரும் இந்த ராம ஜென்மபூமி வராதா, அங்க ராமர் கோவில் வராதா ஜென்மபூமியில அப்படின்னு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரியில இருக்கிற முஸ்லீம்கள்லாம் கூட அந்த சகோதரிகள் கூட அழகா ராமர் கோயில் வரணும்னு பாட்டெல்லாம் பாடிட்டு ராமநாமத்தை அவா கூட சொல்லிட்டு இருந்தா. அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்ப இப்பதானே அது எப்ப தாமரை மலர்றதோ அப்பதானே இதெல்லாம். அதனால நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா தாமரைங்கிறது சாத்விக குணத்தை காட்டுறது. அந்த தாமரை பூ சத்வமான சாத்விகமான பூ. அதனால தாமரையுடையதான சம்பந்தமுடைய எம்பெருமான் தான் சுத்த சத்வமான ஒரு மூர்த்தியா இருக்கா. அந்த எம்பெருமானுக்கு தான் சாத்விக குணமுடையவன் அப்படின்னு. அப்பேற்பட்டதான சாத்விக குணமுடையதான அந்த தாமரையோட சம்பந்தமுடைய கட்சி இப்ப வந்து அது ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா பாரத தேசத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் அதுக்கு இதுக்குலாம் எதுக்குடா ஓட்டு போட்டோம், நம்ம தாமரைக்கு திருவடி தாமரை ஆக்கத்தால அந்த தாமரைக்கு போடுவோமே ஓட்டுன்னு போட்டு 10 வருஷ காலமா நம்மளுடைய பாரத தேசம் தாமரை சம்பந்தமுடையதான ஒரு கட்சி கையில இருந்து அதுக்கு தலைவரா வந்தவரும் தாமோதர தாஸ் அப்படிங்கிற மோடி. அவர் தாமோதரனாகிய கண்ணன் பேர் வச்சுட்டு இருக்கக்கூடியதான அந்த மோடி அவர் வந்த உடனேவே ராம ஜென்மபூமியில ராமருக்கு பிரதிஷ்டை ஆகி கும்பாபிஷேகம் ஆச்சு. அதை தவிர நதிகள்லாம் சுத்தமாச்சு, கங்கை முதலிய பேராறுகள்லாம் கூட சுத்தமாச்சு, காசி முதலியவைகள்லாம் கூட வேறுபட்டதான புனருத்தாரணமாகி சௌக்கியத்தை அடையிறது. இதுக்கு அடுத்தது இப்போ கிருஷ்ண ஜென்மபூமியும்
அந்த கிருஷ்ணனுக்கே சொந்தமாக அங்கே பெரிய கோவில் அமைய போகுது, அதுக்காக ஏற்பாடுகளும் நடந்துருக்கு அப்படின்லாம் இருக்கச்சே, நம்மளுடைய சனாதன தர்மம் இந்து மதம் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத தேசத்திலேயே 80% மேலே இந்துக்கள் இருக்கான்னு பேர். ஆனாலுமே இங்கே இத்தனை நாளா இத்தனை 1000 வருஷங்களாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நம்மளை தாக்கப்பட்டு எத்தனையோ உயிரை வாங்கி இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திட்டு இருந்ததான சூழ்நிலையில இப்ப பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சம் பாரத தேசத்துக்கு விழுந்து, அதனால நமக்கு தாமரை மலர்ந்து, அதனால இத்தனை கோவில்கள், இத்தனை க்ஷேத்திரங்கள், இத்தனை தர்மங்கள் எல்லாம் தலைவிரிச்சு இப்பதான் மலர தொடங்கியிருக்கு. அதோடு இல்லாத எத்தனை ராஜ மார்க்கங்கள். ஏன்னா ராமாயணம், பாரதம், பாகவதம் எங்க எடுத்தாலும் ஒரு தேசத்தை வர்ணிக்கவே அந்த 4 வீதிகள், 4 சந்துகளையும் 4 வீதிகளையும் வர்ணிக்கிறதே. இப்ப இன்னைக்கு 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலைலாம் எங்கேயோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்க மேற்க வடக்க தெற்கன்னு எடுத்தோமான எத்தனை பாதைகள், நெடுஞ்சாலைகள்லாம் அமைஞ்சதெல்லாம் இப்பதானே தாமரை மலர்ந்தாவிட்டு தானே. அது மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கும் உள்நாடுக்கும் வியாபாரங்கள்லாம் ரொம்ப பெருக ஆரம்பிச்சதே இப்பதான். வர்த்தகங்கள்லாம் பெருக ஆரம்பிச்சது இப்பதான். நிதியினுடையதான நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இப்ப உலகத்திலேயே 5வது தேசமாக நம்ம பாரத தேசம் விளங்குறது அப்படின்னும் வல்லரசாக கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு. ஒரு காலத்துல முகலாய பேரரசு எல்லாம் வரத்துக்கு முன்னாடியோ இந்த உலக நாடுகள்லயே மெஜாரிட்டி பணம் உடைய நாடு வல்லரசா இருந்தது நம்மளுடைய பாரத தேசம்னு வரலாறு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இப்ப நடுவுல போட்டு ஏழை நாடாக்கி, பிச்சைக்கார நாடாக ஆக்கி, நம்மளெல்லாம் ஒன்றும் தெரியாதவனை போல ஆக்கி, நமக்கு நாமே தாழ்வு மனப்பான்மையோட நம்மளாம் இந்தியாவை சேர்ந்தவா, ஏழைகள், ஒன்றும் அறிவு கிடையாது, நமக்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விஞ்ஞானம் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக்கி வச்சிருந்தா. ஆனால் ஞானத்திலையும் விஞ்ஞானத்திலையும் உயர்ந்த நாடாக நம்மளுடைய நாடு இருந்தது. இதுக்கெல்லாம் அடிப்படை சில பேர் வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் இங்கே தாளம் போட்டு இருந்து அவ ஊழல், அத்தனை ஊழல்களை பண்ணி பலவிதமாக லூட்டடிச்சா, அவாதான் வந்து லூட்டடிச்சா திருடிட்டு போனான்னு இல்லாத வெளிநாட்டவர்கள் இங்கேயே இருக்கிறவாளே நம்மள்டே ஊழல்கள்லாம் பண்ணி பலவிதமாக பணங்கள் எல்லாம் அவ தங்களுடைய குடும்பத்துக்குன்னு சேர்த்து வச்சுட்டு இருந்தா. அப்படிலாம் இருக்குச்சே. ஆனா தாமரை மலர்ந்து அதுல இருந்து வரக்கூடிய எல்லாரும் தியாகம் பண்றதுல தயாரா இருக்காங்க. தங்களுடைய கையிலேருந்து எடுத்து உலகத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கிறவாளா, தியாகம் உடையவாளாக, உயிரை கூட கொடுக்கறதுக்கு நம்ம சனாதன தர்மத்துக்காகவும் நம்ம பாரத தேசத்துக்காகவும் தியாகம் பண்றவாளா இருக்கா. அது மட்டும் இல்ல, ஆஸ்திகம் உடையவாளா இருக்கா. எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கையோ, கடவுள் பக்தியோ, கடவுள் விஷயமான தர்மம் அடையறதுக்கான தர்மத்துல போறவாட்டெல்லாம் மதிப்பும் மரியாதையும், அவள்கிட்ட பூஜ்ய புத்தியோடு இருக்கிறதோ, பெரியவர்கள் எல்லாத்தையும் வணக்கத்தோட பழகிறதோ, எல்லாத்துக்கும் மேல எல்லா சமூகத்தார்ட்டையும் ஜாதி பேதம் இல்லாத, மத பேதம் இல்லாத நல்லிணக்கத்தோட சமபுத்தியோட பழகிறதோ, ஒரு வேலைக்காரர்களுக்கு கூட பாத பூஜை பண்றது, வேலைக்காரர்களுக்கு கூட பூ தூவுறது, வேலைக்காரர்களுக்கு கூட ஷால்வியை போத்துறது போன்றதான மரியாதைகள் பண்றதான அரசாட்சி இப்பதானே நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி எந்த தலைவர்களாவது முன்னாடி இருந்திருக்காளா அப்படிங்கிறது தெரியலையே. அது மட்டும் இல்லாத எல்லா மதத்தை வாழ்க்கை சகிப்புத்தன்மையோட பழகிறது. நம்ம இந்துக்களுக்கு மட்டும்தான் இங்க ராஜ்யம் அப்படின்னு இல்லாத, அது கிறிஸ்துவனோ, முஸ்லீமோ, பார்சியோ அல்லது சீக்கியர்களோ, புத்த மதத்தவர்களோ, சமண மதத்தவர்களோ, எல்லா விதமான மதங்களையும் சகிப்புத்தன்மையோட பழகிறது. மேலும் மொழிகள்லயே, உலக மொழிகள்லயே பழமையான மொழியான தமிழ் மொழி தான் பழமையானது அப்படிங்கிறத எடுத்து உலகத்துக்கு காட்டுறதும் இதான். எல்லா மொழிகளுக்கும் சம்ஸ்கிருதம் போல மூத்த மொழி அப்படின்னு, அதுவும் தேசத்து அந்த தமிழ் நடையாடக்கூடிய தமிழ் தேசம் அப்படின்னு இதுக்கு பேர். பிற்காலத்துல இதை தமிழ் நாடுன்னு மாற்றி இதை தனி நாடாக பாரத தேசத்துக்கு பிரிச்சுட்டு போகணுன்ற சூழ்ச்சினால தமிழ்நாடுன்னு பேர்லாம் சொல்றாலே தவிர இதுக்கு தமிழகம், தமிழ்நாடுன்னு பேர் இல்லை. 700 வருஷத்துக்கு முன்னாடி மந்திபாய் வடவேங்கட மாமலை அப்படிங்கிறதான திருப்பாணாழ்வார் பாசுரத்துக்கு சுவாமி பெரியவாச்சார் பிள்ளைங்கிற உரையாசிரியரான வியாக்கியான சக்கரவர்த்தி அவர் வந்து சொல்லச்சேவே தமிழ் தேசத்திற்கு வட எல்லை திருவேங்கடம் அப்படின்னு நிர்ணயம் பண்றாரு. அப்ப தமிழ் தேசம்னா அதுக்கெல்லாம் பேர்ந்து தெரிகிறது அந்த காலத்துல. அப்படி இருக்கக்கூடியதான தமிழ் தேசத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு எல்லா நாடுகள்லயும் இப்ப 10 வருஷமா தான் பாரதியர்கள் போனா, நம்ம இந்தியாவை சேர்ந்தவா போனான்னா உடனே அவளுக்கெல்லாம் மதிப்பு இருக்கு. நம்ம இந்தியர்களை பார்த்தா பேரும் புகழும் வருது. எல்லா தேசத்து ராஜாக்களா இருக்கிறவாளோ, பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவாளோ, அதிபர்களா இருக்கிறவா அத்தனை பேரும் நம்ம
பாரத தேசத்து விஷயமா ரொம்ப மரியாதை வச்சிருக்கா, ரொம்ப மதிப்பு கொடுக்குறா. அதெல்லாம் ஓங்கி வளர்றது, புகழ் ஓங்கி வளர்றது, வல்லரசு ஆயிட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, உலகத்துக்கே இப்போ வழிகாட்டியாக பாரத தேசம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் விஸ்வகுரு அப்படின்னு சொல்லும்படிக்கு எல்லா விஸ்வத்துக்கு என்ன அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்துக்கும் அர்த்தம். அத்தனைக்கும் ஒரே குரு. என்னைக்கோ மனு சொல்லிட்டு போனால் வெளிநாட்டவர்கள்டேருந்து நம்ம இந்தியர்கள் ஒன்றுத்தையும் கற்றுக்கிறதுக்கு விஷயம் இல்லை. இந்தியா பாரத தேசத்தை பார்த்து தான் வெளிநாட்டவர்கள் கற்றுக்கணும்னு சொன்னார். அது மாதிரி இப்போ விஸ்வகுருவாக இருந்துட்டு உலகத்துக்கே காக்கும் இயல்பினன் கண்ண பெருமானுடைய தாமரை வந்தவுடனே எல்லா உலகங்கள் பாரத தேசமே காக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னும். இப்போ அடுத்தது கிருஷ்ணனுக்கே ஜென்ம பூமி அப்படிங்கிறதுனால அந்த கிருஷ்ணனுடைய சொத்து கிருஷ்ணனுக்கே அப்படின்னு மீட்டு வரப்போகுது அப்படின்லாம் இருக்கிறதுனால இந்த கண்ண பெருமானுடையதான சின்னமான தாமரை அல்லது மகாலட்சுமி ஆகிய அந்த ருக்மிணி பிராட்டியுடையதான சின்னமான தாமரை, அந்த தாமரைக்கு நம்ம இப்போ ஓட்டு போட வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு சொல்லிட்டு வந்தேன். வேதத்திலேருந்து ஆரம்பித்து தாமரையுடைய சம்பந்தம் எங்கெங்கெல்லாம் இதிகாச புராணங்களில், சங்க இலக்கியங்களில், தமிழ் வேதமாகிய திவ்ய பிரபந்தங்களில் மத்வாச்சாரியர், சங்கராச்சாரியர், ஆதிசங்கரர் அல்லது ஆளவந்தார், ராமானுஜர் போன்றவா எல்லாருமே அப்பேற்பட்ட தாமரையோட சம்பந்தத்தோட தான் பேசுகிறா. பரபிரம்மத்தை போல நமக்கும் தாமரை சின்னத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு தலைவர் வரணும். ஏற்கனவே 5 வருஷம் ஆகிய 10 வருஷங்கள் அவளுக்கு தான் நம்ம வட இந்தியர்கள்லாம் நிறைய ஓட்டு போட்டார். அதனால அவர் தலைவராக வந்து உட்காந்துருக்கார், பிரைம் மினிஸ்டராக, பிரதான மந்திரியாக இருக்கார். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவா தான் புரிஞ்சுக்கலை. நமக்கு எதனால காக்கப்படும் தமிழ் தேசம், தமிழ்நாடு, தமிழகம் அப்படின்னா கண்டிப்பாக தாமரை மலர்ந்தால் தான். அதனால ஒவ்வொரு சனாதன தர்மத்தை சேர்ந்தவா, ஒவ்வொரு ஹிந்துக்கள் எல்லாரும் நம்ம இப்போ வரக்கூடியதான 19ஆம் தேதி அவசியம் நம்ம போய் ஓட்டு போடணும். எவன் வந்து ஜெயிச்சா நமக்கு என்ன, அதனால நம்ம ஓட்டே போட வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் இத்தனை வருஷங்களாக ஓட்டு போடுறதுல ஒரு அலட்சியத்தோடு இருந்திருப்பா. ஆனால் இனிமே அப்படி விடக்கூடாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் லஞ்சலும் ஊழலும், எங்கே பார்த்தாலும் மதுவும் போதையும், எங்கே பார்த்தாலும் இப்படியே இருந்து ஜனங்கள் குட்டி சுவராகிட்டு இருக்கா, கஷ்டப்பட்டு இருக்கா. பெரிய பெரிய யுத்தம் பண்ணி நம்மளுடைய இந்து மதத்தை போட்டு தாக்கினார்கள்ன்றது போய் இப்போ என்னன்னா அடிமட்டத்திலேருந்து தாக்க ஆரம்பிச்சுட்டா ஜனங்களுக்கு போதையோ, ஜனங்களுக்கு மதுவோ, ஜனங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கங்களையோ அதிகப்படுத்தி ஜனங்களுடையதான பணங்களெல்லாம் நல்லா அவளை உழைக்க வச்சுட்டு அவளுடைய பணங்களெல்லாம் தங்கள் குடும்பங்களுக்கு சௌகரியங்களை ஏற்படுத்திக்கிறதோ இப்படியே அரசாட்சிகள்லாம் போயிட்டு இருக்கிற காலத்தில் இதுலேருந்து மீட்டு நம்மளுடையதான குழந்தைகளை, வாரிசுகளை, நம்மளுடைய இளைஞர்களை எல்லாரையும் சனாதன தர்மத்தில் ஈடுபடுத்தி ஆஸ்திகத்தில், பக்தி நெறியில் நம்மளுடைய தர்மப்படி வாழும்படியாகவும் அதிலேயே வெற்றி பெறக்கூடிய வீரர்களாகவும் எல்லா துறைகளிலும் மேலும் விஞ்ஞானத்திலையும் ஞானத்திலையும் முன்னேறி எல்லா விதமான மேன்மைகளையும் அடைஞ்சு உலகத்துக்கு வழிகாட்டிகளாக நம்மளுடைய பாரதம் விளங்கணும். அதுக்கு நம்ம தாமரைக்கு தான் ஓட்டு போடணும். அதனால அவசியம் ஓட்டு போடுறதுக்காக ஓட்டுச்சாவடிக்கும் போகணும். ஓட்டு போடச்சவே தாமரை சின்னம் உடையவாளுக்கு தான் ஓட்டு போடணும். அதோட சம்பந்தப்பட்டதான கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற தீர்மானத்தோட நம்ம சனாதன தர்மத்தை சேர்ந்தவாளாக இருக்கட்டும் அல்லது இந்த சனாதன தர்மத்தில் அபிமானம் உடையவாள் யார் யாரோ, பாரத தேசத்தில் இந்த நாட்டுப்பற்றுடையவா யார் யாரோ, அவன் முஸ்லீமோ, கிறிஸ்தவர்களோ, பௌத்தர்களோ, ஜெயினர்களோ எல்லாரும் தாமரை சின்னத்துக்கே ஓட்டு போட்டு அத்தனை பேரும் நம்மளுடைய பாரத தேசத்தை இன்னும் மேலும் மேலும் எல்லா விதத்திலும் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுவாமி ராமானுஜாச்சாரிய பகவான் கி ஜெய். விகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.